ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம் சார். நமஸ்காரம் கணேஷ். சுதாகர் கேட்டிருக்கிறாரு, விஜயோட ஆட்சி 5 வருடம் தாக்கு பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நீங்க இதுக்கு என்ன சார் பதில் இருக்கு உங்களுக்கு? சுதாகர் அவருக்கு வணக்கங்கள், நமஸ்காரங்கள். காரணம் என்ன என்று கேட்டால், சுதாகர் விஜய் இன்னும் 2-3 டேர்ம் இருப்பார் சார். ஓகே. அவர் ஜனங்க நடுவில் மாறுதல் வந்துடுச்சு சார். ஜனங்க நடுவில் இந்த 2 திராவிடியன் மூவ்மெண்ட் வந்துடுச்சு சார். அசிங்க பேர் வாங்கிட்டாங்க சார். இன்னைக்கு பேர் சொன்னார் பாருங்க, புசி ஆனந்த் 70 வருஷம் ஆனவங்க, 100ஆண்டு விழா கண்டவங்க, பவழ விழா கண்டவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு. தமிழ்நாட்டில் இந்த மாறுதலை கொண்டு இன்னும் நான் சொல்றேன். எப்படி 1967 அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் ஆனாருங்க. திராவிடியன் மூவ்மெண்ட் குறைஞ்சது கணேஷ், ஆச்சு. They left that தமிழ்நாடு தனி தமிழ்நாடு கொள்கை. திராவிடியன் மூவ்மெண்ட்ஸினுடைய ஃபல்க்ரம்ஸ், ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஃபல்க்ரம், சோசியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி ஃபார் உமன், அது அப்பர் காஸ்ட் டாமினேஷன் ஒழிக்கணும்னு பிராமணனை ஒழிச்சாங்க. அப்புறம் 72ல் இவர் வந்தார், நம்ம விஜய் எம்ஜிஆர். அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வந்து கூட ஒன்றும் பண்ண முடியாது, போயிட்டார், ஃபெயில் ஆயிட்டார். இன்னைக்கு விஜயகாந்த் இருந்தாருன்னா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, விஜய் கூட அந்த மாதிரி டால் ஃபிகர்ஸ் யாரும் இல்லைங்கள. ஸ்டாலின் கருணாநிதி இந்த ஃபேமிலி ஆட்சியை மாத்திட்டாங்க. திராவிடியனிசம் ஃபர்தர் எரோடட். சுதாகருக்கு நான் சொல்றேன், விஜய் புதிய தமிழ்நாடா கொண்டிருக்காரு, தமிழ்நாடுடைய புதிய சரித்திரத்தை கொண்டிருக்காரு. நல்ல தமிழ்நாடா பண்ணி காமிச்சாருன்னா he will stay put for more than 3 terms. ஆனா இப்போ விஜயனுடைய இம்ப்ளிமெண்டேஷன், விஜயனுடைய அப்ரோச் எல்லாம் பாத்தீங்கன்னா 2013ல இருந்து 2026 மட்டும் அந்த 13 years இந்தியன் பாலிடிக்ஸ் நல்லா பார்த்து எவனா இருந்தாலும் சரி, they will replicate, they will say நரேந்திர மோடி is a tall leader for transforming India. அதே மாதிரி நரேந்திர மோடியினுடைய சாயல், நரேந்திர மோடியினுடைய ஒற்றுமை, நரேந்திர மோடியினுடைய தியாகம், நரேந்திர மோடி மாதிரியே நரேந்திர மோடி டீ வித்தாரு. இவர் பசி தெரியும்னாரு, இவர் வயத்து பசி எனக்கு தெரியும், 7 மணி என்ன தெரியும்னாரு விஜய். இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் விஜய், ஐ கன்சிடர் ஹிம் as a mini நரேந்திர மோடி in தமிழ்நாடு பாலிடிக்ஸ். he will revolutionize தமிழ்நாடு பாலிடிக்ஸ். டாப் சீட்டர்வே ஆக்கிடுவார். பார்த்துட்டே இருங்க, பிச்சு பிச்சு போட்டுருவாரு பாருங்க. இனிமேல் ஒரு கருணாநிதி தெருவு இருக்காது, கருணாநிதி பஸ் நிலையெல்லாம் இருக்காது. குடும்ப ஆட்சியை ஒழிச்சு காமிச்சார் பாருங்க. நிச்சயமா சார். ஆனால் இம்மீடியட்டா வர இந்த 4 கான்ஸ்டிட்யூன்சி எலெக்ஷன் இருக்கே, ட்ரிச்சி பிளஸ் 3 எம்எல்ஏ இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை அவர் அதுல தோத்துட்டாருன்னா எப்படி சார் இருக்கும்? தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? எல்லாரும் சொல்றாங்க எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கு, வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு, எதையும் அவர் சால்வ் பண்ணல, அந்த கொலை குற்றங்கள் எல்லாமே இதாகல, நத்திங் ஹஸ் பீன் சேஞ்ச்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார்? என்னுடைய கருத்து எம்எல்ஏ 3 நாள் இல்லை, இன்னொரு 15 எம்எல்ஏ ரிசைன் பண்ண போறாங்க. இன்னைக்கு மதிமுகல இருந்து 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு போய் ரிசைன் பண்ணிருக்காரு துரை வைகோ. அந்த மதிமுகல 2 பேர் 27ஆம் தேதி ஒரு பப்ளிக் ஜெனரல் கவுன்சில் மீட்டிங் வச்சிருக்காரு. அந்த 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால ஜெயிச்சிருவாங்க. நீங்க சொல்ற மாதிரி 15-16ல் ஒரு 10 தாவேக்கா ஜெயிச்சாலும் 2-3 அதிமுக, 1-2 திமுக ஜெயிக்கத்தான் ஜெயிக்கும். தமிழகத்தில் எதிர்கட்சிகளை விஜய் ரெக்கக்னைஸ் பண்றாரு, யாரு இல்லைங்கள. ஆனா தமிழ்நாட்டுல அந்த விஜய் வேவை 10 years யாராலும் நகர்த்த முடியாது கணேஷ். ஓகே, நீங்க மினி விஜய்னு வேற சொல்லிட்டீங்க. ஆனா குதிரை வேகம் இல்ல, குதிரை பேரம் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் நீங்க சொல்ற மாதிரி 10-15 பேரை போட்டு இழுக்கிறாங்க, ஆபரேஷன் ஆதவ் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 50 கோடி ரூபான்னு சொல்றாங்க. இது எப்படி சார்? எந்த கணேஷ் ஒன்னே ஒன்று சொல்றேன். இன்னைக்கு தேதியில 2026 இதே மே மாசம் இதே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. மேற்கு வங்காளத்துல 203 சீட் வாங்கினாங்க. 292 சீட்ல யாரு? சுவேந்து அதிகாரி, அமித்ஷா, நரேந்திர மோடி 3 பேர் சேர்ந்துட்டு. இன்னைக்கு மம்தா பானர்ஜி கூட்டம் வச்சாங்க. 82 எம்எல்ஏல 20 பேர் தான் வந்தாங்க. 62 பேர் சுவாகா, 62 பேர் கயா போகியா, பினிஷ்ட், எங்கேயோ மறந்து போட்டாங்க. எல்லாருமே பிஜேபியில சேர போறாங்க.
அந்த மாதிரி அங்க குதிரை பேரம் நடக்கலையா? ஸ்டாலினுக்கு அது கருணது தெரியலையா? எங்க சுவேந்து அதிகாரி அப்படி அடிச்சாங்க போட்டு, அபிஷேக் பானர்ஜி அப்படி அடிச்சாங்க போட்டு ரத்தம் வந்தது. ஏன் ஸ்டாலின் தெரிவிக்கல? ஒரு வருத்தம் தெரிவிக்கல. உதயநிதி வருத்தம் தெரிவிக்கல. விஜய் ஏன் வருத்தம் தெரிவிக்கல? ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு இண்டி கூட்டணி வரப்போகுது. அந்த இண்டி கூட்டணியில் திமுக இருக்குதா இல்லையா? விஜய் இருப்பார போறாரா இல்லையா? ராகுல் காந்தியோட இருந்தாலும் இண்டி கூட்டணி சேர்ந்துருவார? இன்னைக்கு ஏன் சார் நரேந்திர மோடி பத்தி ஒரு வார்த்தை பேசுற விஜய்? நரேந்திர மோடி பற்றி ஒரு வாரத்துக்குள்ள பேசல அப்படின்னு சொல்லும்போது ரவி வந்து கேட்டிருக்காரு, வாட் ரியலி ஹேப்பன் இன் டெல்லி அப்படின்னு கேட்டிருக்காரு. 1.5 நிமிஷம் தான் பார்த்தாரு மிஸ்டர் மோடி. தப்பு 35 நிமிஷம் பார்த்தாங்க ரவி. நான் சாட்சி அதுக்கு. நாங்க போட்டோகிராஃபர் நான் பேசினேன். கார் உள்ள நுழைஞ்சது 4:17க்கு, கார் வெளில வந்து 5:12க்கு. எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்பிஜி கிட்ட ரெக்கார்டு இருக்குது, தமிழ்நாடு போலீஸ் கிட்ட ரெக்கார்டு இருக்குது, விஜய்க்கு தெரியும், பிரைம் மினிஸ்டருக்கு தெரியும். 2 பேரும் சைட்ல வந்து வித்தவுட் எனி எய்ட்ஸ், வித்தவுட் எனி சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், செக்ரட்டரிஸ் ஆர் மினிஸ்டர்ஸ் பேசினாங்க. விஜய் பாருங்க, ஒரு மந்திரி ஆட்சி போவார், தனியா பார்த்தாரு முடித்தார். நிர்மலா சீதாராமன் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. இவருக்கு எல்லா டெப்த் நல்லா இருக்குது, நாலேஜ் இருக்குது. இங்க டெல்லிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, எல்லா பேர்ட்டு பேசிட்டு வந்திருக்காருலாம் சொன்னாங்க. ஸோ தேர்ஃபோர் we have to give credit to விஜய் சார். ஓகே, அப்போ 1.5 நிமிஷம் தான் பார்த்தாரு, 2 நிமிஷம் தான் பார்த்தாரு. there was a lot of animosity between மிஸ்டர் மோடி அண்ட் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தவறான இன்ஃபர்மேஷன் தான்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. தவறான இன்ஃபர்மேஷன். ஓகே, பட் இருந்தாலும் வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் திருப்பி இங்கே வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஃபண்ட்ஸ், ஏன்னா வந்து இந்த ஃபண்டெல்லாம் முடக்க வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட திமுக அரசுலேருந்து அப்படிதான் நம்ம 5 வருடங்களாக கேட்டுட்டு இருக்கோம். சொன்னாரு நம்ம விஜய் சொன்னாரு, 4 பக்கத்தை பூட்டி வச்சுட்டாங்க, கஜானாவை காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு, நக்கி வச்சிருக்கான்னு சொன்னாரு. அதெல்லாம் என்ன பண்ண போறாங்க? அதுக்கெல்லாம் பணம் வந்துக்கு தானே இருக்குங்க. எங்க போச்சு அந்த பணம் எல்லாம்? அதுக்குதான் என்கொயரி போட போறாரு. வெள்ளை அறிக்கை அதுதான் வரப்போகுது. வெள்ளை அறிக்கை போட்டுட்டு அது மேல ஒரு என்கொயரி போட்டாருன்னா சரியா போச்சு. ஓகே, சூப்பர். 30% டாக்ஸ் சொன்னாரா இல்லையா? ஆமா, 30% டாக்ஸ் ஃபார் ஸ்டாலின் ஃபேமிலி. சரிங்க சார், இந்த டாபிக் லைட்டா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக். இன்னைக்கு வந்து விஜயோட பேச்சை நீங்க எப்படி சார் கணிக்கிறீங்க? இன்னைக்கு வந்து திருச்சி மக்களுக்கு போயிட்டு ஒரு நன்றி சொல்ல போயிருக்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து சென்னைக்கு அவர் யாருக்குமே நன்றி சொல்ல வரல, திருச்சிக்கு போயிருக்கிறாரு நன்றி சொல்ல. எப்படி சார் பார்க்குறீங்க? பிகாஸ் திருச்சியில் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுனாலயா? உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? விஜயினுடைய பர்சனாலிட்டியை பார்த்தீங்கன்னா கணேஷ் ரொம்ப சாஃப்ட் பர்சன். கோவப்பட மாட்டாரு. கோவப்பட்டாருன்னா காடு தாங்காது. ஓகே, அது தவிர அவருக்கு இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க, பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இன் 6 months டைம் ஹி லேர்ன்ட். அதை தவிர இன்னொன்று சொல்றேன், விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு 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 10 மார்க்குக்கு 9 மார்க் தரலாம் சார் இன்னைக்கு பேச்சு. 90% தரேன்றீங்க நீங்க? ஓகே, 90% டெஃபினெட்லி 90% கொடுத்துருவாங்க. எந்த ஸ்பீச் சார் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு? அவர் வந்து சொன்னார் பாருங்க, நான் வந்து சட்டசபையில லைவா நான் பாக்குறேன், எல்லாரும் ரீல் போடுறத விட லைவா தான் பாக்குறேன்னு சொன்னார் பாருங்க எல்லாரும். அது வந்து உதயநிதி எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி தான் சொன்னார் சார். ஓகே, அது தவிர அவருடைய பேச்சுடைய ஃப்ளோ இருக்குது பாருங்க, சிலதெல்லாம் பார்த்து பேசினாரே தவிர அவருக்கு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கேர்ஃபுல்லா அட்ரஸ் த ஆடியன்ஸ். ஓகே, பேச்சுல திமுகவுக்கு எதிரியா இருக்கிறத காமிச்சிருந்தாரு. அதிமுக பத்தி பேசவே இல்லை, பாஜகவை பத்தி பேசவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு வெந்நீர்ல வந்து வேர்ல வெந்நீர் ஊத்தினாங்கன்னு சொன்ன, மரம் உடஞ்சதுன்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு. அதிமுகவும் பிஜேபியும் பத்தி பேசலனாலே அது தவறு இல்லையா சார்? அவங்களும் வந்து கிட்டத்தட்ட தவறுதான். அதிமுக பத்தி பேசியிருக்கணும், பட் he did not find it proper to address that அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்ப இன்னைக்கு வந்து ஸ்பீச் வந்து 9 out of 10 அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க? ஓகே சார், ஓகே, அவ்வளவுதான் சார். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அது ஒரு மக்கள் இயக்கமா ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. ரஜினிகாந்தை போய் சந்திக்க போறேன்னு சொன்னாரு, ஆனா சந்திக்கல. எப்படி சார் முதல்ல பாக்குறீங்க இந்த விஷயத்தை? அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவராகி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் எப்படி ஒரு பாலிட்டிஷியன் ஆனாங்கிறதுக்கு உடையாலும் அண்ணாமலை சிறந்த
ஆர்டிகுலேஷன் உடையவர். அவருக்கு அனுபவசாலியாக தன்னுடைய போலீஸ் பதவி காலத்தில் இன்டெலிஜென்ஸ், கிரைம் அண்ட் லா அண்ட் ஆர்டர் எல்லாத்தையுமே பார்த்ததுனால அவருக்கு புரிதல் நன்றாக இருக்கிறது. உலக பிரச்சனையாக இருக்கட்டும், இந்திய பிரச்சனையாக இருக்கட்டும். நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர். அமித்ஷாவினால் ஆதரவால் தரப்பட்டவர். ஆனா எல்லாம் முடிஞ்சதுங்க. அவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோன்னு என் மனசுல படுதுங்க. எல்லாத்துக்குமே அவசரப்பட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அவர்தானே சொல்லுங்க. சுவேந்து அதிகாரி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா 10 வருஷம் கஷ்டப்பட்டார் சார். அதை தவிர இன்னைக்கு பக்கத்து ஊர்ல ராஜீவ் சந்திரசேகர் கேரளால 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வந்திருக்காங்க, சும்மா இல்லை. அதை தவிர இங்க பக்கத்து ஊர்ல தேஜஸ்வி சூர்யா. அப்படி பார்க்க போனீங்கன்னா அனுராக் தாக்கூர், இவங்க எவ்வளவு கஷ்டில கொட்டை போட்டவங்க சார். கட்சிக்காக உழைச்சவங்க சார். கட்சினால பிரதிபலன் பார்த்து கிடையாது சார். அப்படி பாத்தீங்கன்னா அத்வானி, வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி இவங்களாம் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க. குஷாபா தாக்கரேங்கிற வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சவர். நரேந்திர மோடி எவ்வளவு ஜெயில போட பார்த்தா என்ன பண்ணாங்க? அந்த மாதிரிலாம் இன்னல் இல்லாத சொலையா வரணும்னு பார்த்தா அண்ணாமலைக்கு நடக்கல. வெறும் தமிழ் மீடியாவும் ஏமாத்தின்னு இருக்கலாமே தவிர நார்த் இந்தியன் மீடியாவை ஏமாத்த முடியாது. அதை தவிர இவருக்கு பிரதமருக்கு கிட்ட ஒரு அலுவலர் இருந்தார், பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர் தான் இவர் நிறைய வளர்த்து விட்டாருங்க. ஓகே, பிஎல் சந்தோஷ் நிறைய வளர்த்து விட்டாருன்ற மாதிரி நம்ம பிஎல் சந்தோஷ் காலி ஆயிட்டாரு. நீங்க வேற இந்த நிதின் நவீன் வந்துட்ட அப்புறம் பிஎல் சந்தோஷுக்கு பையன் மாதிரி நிதின் நவீன் அவர் வந்து உயர்ல வந்துட்டாரு. இவர் கீழே இருந்து இவர் அடுத்த மாசத்துல எடுத்துட்டு போறாங்களே. சுனில் அம்பேத்கர் தான் வரப்போறாரு, இல்ல சுனில் மேனன் அந்த நம்ம அரவிந்த் மேனன் வரப்போறாரு. ஸோ இவங்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. எங்க ஜெனரேஷன் வந்தாச்சு. அண்ணாமலை பொறுத்து இருக்கணுங்க. அவர் சுப்பிரமணிய சாமி மாதிரி, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அவசரப்பட்டாரு. அது என்னதான் சொன்னாலும் 2 நாள் வெயிட் பண்ணு, 2 நாள் பாருங்க. டிஆர் பால் மேல கேஸ் போட்டார், ரொம்ப நல்லா பண்ணாரு. டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொண்டாரு. ஜெயலலிதா திட்டினார். யார் சொல்லி சார் திட்டினாரு? டிஎம்கேக்கா திட்டினாரா, இவருக்கா திட்டினாரா சார்? அது எடப்பாடி பழனிசாமி போய் கார்னர் பண்ணார். அமித்ஷா சொன்னாருங்கிற அம்மா சொல்றாரு. கட்சியில் இருக்கும் எல்லாரும் எடுத்துட்டாரு. இவரோட இருந்தவங்கலாம் பாருங்க. சிடி நிர்மல்குமார் இன்னைக்கு மந்திரியா இருக்கான் சார். இவரோட பேட்ச்மேட் அருண்ராஜ் இன்னைக்கு மந்திரியா இருக்கார் சார். 2011 இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். இவரோட எம்பி அந்த நம்ம திருவள்ளூர் எம்பி செந்தில்குமார், அவர் இப்போ எம்பியா இருக்காருங்க. இவர் பொறுத்து இருக்கணும் சார். அவசரப்பட்டார் சார். எனக்கு என்னமோ இவர் சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆயிட்டு வராரோன்னு நினைக்கிறேன் சார். என்ன பிஜேபி இனிமேல் வச்சுக்க மாட்டாங்க சார். பயமுறுத்த முடியுமா சார்? நரேந்திர மோடியை பயமுறுத்த முடியுமா? இன்னும் டால் ஃபிகர். அவர் உங்க கார்ல ஆக்ஷன் பண்ணார் சார். உங்களை மரியாதை கொடுத்தார் சார். 2 பேர் மேல கேஸ் போடுறது, 2 பேர் மேல பண்றது. இவர் உள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணாரு. உண்மையா சொல்றேன், விஜய்க்கு என் மேல அதிகமா நம்பிக்கை இருக்கு சார். விஜய் நல்லா பண்ணுவார். இன்னைக்கு திருச்சி ஸ்பீக்கர் பாருங்க, எல்லாரையும் புகழ்ந்தார். சோசியல் ஜஸ்டிஸ் நான் கொண்டு வருவேன், உள்ள ஜனநாயகத்தை கொண்டு வருவேன் எல்லாம் சொன்னார். சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன சார்? பிராமின் ஹேட்ரட் தான் சோசியல் ஜஸ்டிஸ் சார். பட் விஜய் சேஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் பிராமினிசம். அதுக்கு அவருக்கு ஒரு நமஸ்காரம், ஒரு சல்யூட். இவர் என்ன பண்ணாரு? அண்ணாமலை ஒரு 20 ஆளுங்கெல்லாம் கட் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டார், சஸ்பெண்ட் பண்ண வச்சாரு. தப்பு. ஒரு மத்திய மந்திரியோட சண்டை போட்டாரு. ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சார். அதனால அவருக்கு யானே தன்மாலம் என்கிட்ட ஒரு பெரிய சீனியர் லீடர் சொன்னார் சார், பிஜேபி லீடர், ஒரு பெரிய சீனியர் லீடர் கணேஷ். எண் மக்களுக்கு யாத்திரைக்கு நாங்க எவ்வளவு பணம் கொடுத்தோம், அது கணக்கேட்ட ஒண்ணுமே தரல. இவர் ஃபாரின் ஃபண்ட் வாங்கியிருக்காருன்னா அந்த ஒரு இதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க பாருங்க, சோசியல் மீடியாவில் வருது பாருங்க. அதெல்லாம் உண்மையானு தெரியலீங்களே. சோசியல் மீடியால எல்லாம் வருதுங்களே. பட் 2024 எலெக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2%, 3% இந்த பிஜேபி 11% வரைக்கும் கொண்டு வந்தாரு. அந்த கட்சி வரைக்கும் கொண்டு வந்தாரு சார். Who is the leader? யாரால் கொண்டு வந்தாரு? பட் அண்ணாமலை was a very big figure in that இல்லையா சார்? அவருக்கு உரிய மரியாதையை வந்து பிஜேபி கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலை நினைச்சாரு. அண்ணாமலை எப்ப பார்த்தாலும் பப்ளிசிட்டியில இருக்கணும்னு சொன்னா சுப்பிரமணிய சாமி தான் ஆயிடுவாரு, அவ்வளவுதான். யாரால் சார் வந்தார் அவரு? இன்னைக்கு தேசத்துல கட்சியில 2000-3000 பேர் பதவியில் இருக்காங்க. யாரால இருக்காங்க? ஒரே ஒரு பர்சனாலிட்டி, நரேந்திர மோடி. நரேந்திர மோடி பேரை வச்சுதான் சார் என் மக்கள் யாத்திரை போனார். பார்லிமெண்ட்ல பேசினார் சார் அண்ணாமலையை பத்தி நரேந்திர மோடி.
அவர் முதுகுல குத்துறாரு சார் அண்ணாமலை. சார் இந்த அண்ணாமலை பத்தி 2026 நிறைய கம்ப்ளைண்ட் எலெக்ஷன்ல சார், இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார் பிஜேபிக்கு. இப்போ நயனா நாகேந்திரன் எடுக்கணும்னு பார்த்தா நடக்கலையே, அதை எப்படி எடுப்பாங்க? நயனா நாகேந்திரன் வரக்கூடாதுன்னு எவ்வளவு பண்ணாரு. வார் ரூம் வச்சாரு, வார் ரூம். யார் இந்த வார் ரூம்க்கெல்லாம் பிஜேபில சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் கொடுத்தாரு. இவர் பேஜே போட்டு வார் ரூம். வார் ரூம்ல இருந்து என்னென்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குங்க சார் அவரை பத்தி. என்ன பேசுறீங்க நீங்க? இவர் போய் டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுக்குறாரா? இன்னைக்கு கூட அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா திமுக ஆதரவா தான் ஆரம்பிப்பாரு தவிர, தமிழ்நாட்டுல 2 சார் இனிமேல் திராவிடியன் மூவ்மெண்ட் ஃபேடிங் அவே ஆயிட்டு வருதுங்க கணேஷ். அந்த திராவிடியன் மூவ்மெண்ட் ஸ்பேஸ் அண்ணாமலை பிடிக்கணும்னா எய்தர் ஹீ ஷுட் பி a பிஜேபி பர்சன் ஆர் இண்டிபெண்டா போனீங்கன்னா பாச்சா பலிக்காது. வைகோ கூட பின்னாடி போயிடுவார். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ, நன்றி.